இதுக்கு மெயினாக இந்த புளி இருக்குது தானே, புளியை நல்லா ஊற்ற வேணும். இந்தளவு புளி கரைச்சி வச்சு நான் ஒரு 3-4 பாக்களவு புளி எடுத்து புளிஞ்சு வச்சுருந்தான், அதை கரைச்சி வச்சுருந்தான். அதை விடுறேன். அந்த தண்ணியாக விடணும், புளியைத்தான் ஊற விட வேணும். புளியில் இந்த மட்டத்துக்கு இருக்க வேணும். இந்த பாவக்காயோட மட்டும் அளவுக்கு தண்ணி இருக்க வேணும். அப்புறம் கடைசியாக தான் தாளித்து போட வேணும். விட்டுட்டு பிறகு உப்பும் போடணும். உப்பு ஒரு கரண்டி இப்போ போட்டிருக்கிறேன், கல் உப்பு. மற்றது வெங்காயம், இந்தளவு வெங்காயத்தை முதல் போட்டுட்டு மிச்சத்தை தாளித்து போடலாம். மற்றது உள்ளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மற்றது மஞ்சள் பவுடர், மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் கொஞ்சம் கூட போட்டால் நல்ல வெப்பாக இருக்கும். எல்லாம் போட்டு உப்பு, புளி, மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு இப்படி கலக்கி விட்டுட்டு நல்லா அவிய மூடி விட வேணும். அது அந்த புளி தண்ணி தான், புளி தான் கூடபடியாக கயத்தே இருக்காது. பால் நல்லா திக்க விட வேணும். பாலை விட்டு இன்னும் அப்படியே நல்ல தாளிக்கிறேன், போட்டு தாளிக்கிறேன். போடலாம் தாளித்து. ஓகே, இந்த பாகக்காய் கறி ரெடி ஆகிட்டு. இது யக்னா ஸ்டைலில் செய்த பாகக்காய் கறி. இது வந்து சோறுக்கு தான் கூட நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சைவக்கறிக்கு பாகக்காய் கறி தான் கூட நல்லா. மற்ற கறியோடையும் சாப்பிடலாம், ஆனால் சைவக்கறிக்கு ஒரு தனி இது. இப்படி காய்ச்சி பாருங்க. அப்படி பாகக்காய்க்கு வந்து இருக்கிறார்கள், இப்படி காய்ச்சி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.